ஹாய் ஹலோ வியூவர்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சரி, இன்னைக்கு டாபிக்ல நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஹெர்பலைஃப் ஃபுட்டை எடுத்து வெயிட் லாஸ் பண்ணதுக்கு அப்புறம் எப்படி மெயின்டைன் பண்றது அப்படின்னு தெரியாம ஒரு பெரிய மிஸ்டேக் பண்ணிட்டு இருக்கீங்க. நீங்க வெயிட் லாஸ் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பா நீங்க இந்த வீடியோவை பாருங்க. நீங்க வெயிட் லாஸ் பண்ணதுக்கு அப்புறம் உங்க பாடியை எப்படி மெயின்டைன் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு டிப்ஸை தான் நான் இந்த வீடியோவில் கொடுக்க போறேன். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். வெயிட் லாஸ்ல என் ரிசல்ட் கிடைச்சதுக்கு அப்புறம் அவங்க கேலரிஸை மெயின்டைன் பண்றதுக்கு மறந்துடுறாங்க. இப்போ நீங்க ஹெர்பலைஃப் ஃபுட்டை எடுக்கும்போது கேலரிஸை பேஸ் பண்ணி தான் வெயிட் லாஸ் பண்ணிருப்பீங்க. ஹெர்பலைஃப் ஃபுட்டை எடுக்கிறது ஸ்டாப் பண்ணதுக்கு அப்புறம் நீங்க ஹெர்பலைஃப் ஃபுட்டை எடுக்கிறதுக்கு முன்னாடி என்ன மாதிரி ஃபுட் ஹேபிட்லாம் ஆட் பண்ணி எடுத்துக்கிட்டு இருந்தீங்களோ அதை திரும்பவும் நீங்க ஆட் பண்ணி எடுத்துக்க ஆரம்பிச்சிருப்பீங்க. உங்க உடம்புல கேலரிஸ் அதிகமாகும் போது கண்டிப்பா நீங்க ஹெர்பலைஃப் ஃபுட்டை எடுத்து வெயிட் லாஸ் பண்ணியிருந்தாலும் உங்களுக்கு வெயிட் கெயின் ஆக ஆரம்பிச்சிடும். வெயிட் லாஸ் பண்ணதுக்கு அப்புறம் யாரெல்லாம் கேலரிஸை மெயின்டைன் பண்றாங்களோ அவங்களுக்கு மட்டும்தான் அவங்க வெயிட் லாஸ் பண்ண மாதிரியே ஐடியல் வெயிட்ல இருப்பாங்க. நீங்க எவ்வளவு வேணா சாப்பிடலாம், ஆனா உங்களுக்கு வெயிட் மெயின்டைன் ஆகும். அது எப்படின்னு தான் நான் சொல்ல போறேன். ஹெர்பலைஃப் ஃபுட்டை எடுத்து வெயிட் லாஸ் பண்றதுக்கு கம்பல்சரி 90 டேஸ் ப்ரோக்ராம்குள்ள வந்திருப்பீங்க. நீங்க 90 டேஸ்ல இந்த ஹெர்பலைஃப் ஃபுட்டை எடுத்து உங்க ஐடியல் வெயிட்டை ரீச் பண்ணிருப்பீங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நீங்க இந்த ஹெர்பலைஃப் ஃபுட்டை எடுக்கிறதே ஸ்டாப் பண்ணிருப்பீங்க. ஸ்டாப் பண்ணிட்டு நீங்க நார்மல் ஃபுட் ஹேபிட்டை ஆட் பண்ணி எடுத்துக்க ஆரம்பிச்சிருப்பீங்க. உங்க பாடியில கேலரிஸ் இன்க்ரீஸ் ஆகிருக்கும், உங்களுக்கு வெயிட் கெயின் ஆகிருக்கும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நீங்க ஒரு 90 டேஸ்ல வெயிட் லாஸ் பண்ணிருந்தீங்க, 90 டேஸ்ல உங்க ஐடியல் வெயிட்டை ரீச் பண்ணிருந்தீங்க அப்படின்னா 2 வேளை ஷேக் எடுத்து தான் ரீச் பண்ணிருப்பீங்க. திரும்ப நீங்க ஒரு 90 டேஸ்க்கு 1 டைம் ஷேக் எடுத்தாதான் நீங்க வெயிட் லாஸ் பண்ணதுக்கு அப்புறம் வெயிட் கெயின் ஆகாம உங்க பாடி பாத்தீங்கன்னா வெயிட் மெயின்டைன் ஆகும். சோ நீங்க 2 டைம் ஷேக் எடுத்து 90 டேஸ்ல வெயிட் லாஸ் பண்றீங்க அப்படின்னா 90 டேஸ்க்கு 1 டைம் ஷேக் எடுத்தாதான் உங்க வெயிட் மெயின்டைன் ஆகும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நீங்க வெயிட் லாஸ் பண்ணும்போது ஒரு 1200 கேலரிஸ் மெயின்டைன் பண்ணி நீங்க வெயிட் லாஸ் பண்ணிருப்பீங்க. நீங்க ஸ்டாப் பண்ணிட்டு நீங்க நார்மல் ஃபுட் ஹேபிட்டை எடுக்கும்போது உங்களுக்கு 1800 கேலரிஸ் உங்க பாடியில ஆட் ஆகும்போது கண்டிப்பா உங்களுக்கு வெயிட் கெயின் ஆகும். நீங்க வெயிட் லாஸை ஸ்டாப் பண்ணதுக்கு அப்புறம் கண்டிப்பா நீங்க உங்க பிஎம்ஆர் கால்குலேட் பண்ணி அதுக்கு தகுந்த மாதிரி நீங்க ஃபுட் ஹேபிட்டை ஆட் பண்ணிக்கிட்டாதான் உங்களுக்கு வெயிட் மெயின்டைன் ஆகும். அப்ப நீங்க டெய்லி பேசிஸ்ல ஒரு 1500 கேலரிஸ் ஆச்சு எடுத்தாதான் உங்களுக்கு வெயிட் மெயின்டைன் ஆகும். அதுக்காக நீங்க உங்க கேலரிஸை ரொம்ப கம்மி பண்ணும்போது இப்ப 1200 விட கம்மி ஆகும்போது ஒரு 1000 கேலரிஸ் தான் எடுக்கிறீங்க அப்படின்னா உங்க ஐடியல் வெயிட்டை விட லோ வெயிட்டுக்கு மாறிடுவீங்க. அதனால தான் சொல்றேன், நீங்க உங்க பிஎம்ஆர் கரெக்டா மெயின்டைன் பண்ணாதான் உங்களுக்கு 1200 கீழேயும் இல்லாம 1500 மேலேயும் இல்லாம ஒரு 1500 கேலரிஸ் எடுத்தாதான் உங்களுக்கு வெயிட் மெயின்டைன் ஆகும். சோ இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்றேன். நீங்க ஐஸ் சாப்பிடும்போது உங்களுக்கு கோல்டு பிடிக்கும். நீங்க கோல்டு வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு நீங்க டேப்லெட்டோ இன்ஜெக்ஷனோ போடுறீங்க. திரும்பவும் கோல்டு தான் சரியாயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு திரும்பவும் ஐஸ் சாப்பிடும்போது திரும்பவும் உங்களுக்கு கோல்டு பிடிக்கும். ஸோ நீங்க பண்ற மிஸ்டேக்கால தான் உங்களுக்கு வெயிட் மெயின்டைன் ஆகாது, உங்களுக்கு வெயிட் கெயின் ஆக ஆரம்பிச்சிடும். நீங்க உங்க மிஸ்டேக்கை கரெக்ட் பண்ணிட்டு நீங்க உங்க கேலரிஸை கரெக்டா ஃபாலோ பண்ணீங்கன்னா உங்களுக்கு வெயிட் மெயின்டைன் கம்பல்சரி ஆகும். ஸோ நீங்க வெயிட் மெயின்டைன் பண்ணும்போது என்னென்ன ஃபுட் எல்லாம் ஆட் பண்ணி எடுத்துக்கணும், என்ன மாதிரி ஃபாலோ பண்ணா உங்களுக்கு வெயிட் மெயின்டைன் ஆகும் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா டிஸ்பிளேல தெரியுற என்னோட நம்பருக்கு கால் பண்ணுங்க. கண்டிப்பா நான் உங்களுக்கு ஒரு டயட் பிளான் சொல்லுவேன். அண்ட் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் ஹெர்பலைஃப் ஃபுட்டை எடுத்து வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்களா? இந்த ஃபுட்லாம் எங்க ஒரிஜினல் ஃபுட்டா கிடைக்கும், இந்த ஃபுட்லாம் எப்படி ஃபாலோ பண்ணா வெயிட் லாஸ் ஆகும் அப்படிங்கறத பத்தி நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். அதுக்கு நீங்க என்ன பண்ணணும்னா டிஸ்பிளேல தெரியுற என்னோட நம்பருக்கு கால் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டாடா.